நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைய தினம் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட் இந்த கன்சல்டேஷனில் இருக்கா இல்லை மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் திரும்பி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். நிஃப்டி நம்ம நேற்று முந்தா நாளே சொல்லியிருந்தோம், இந்த 23,800 அப்படிங்கிற ரேஞ்சு ரெசிஸ்டன்ஸ்னு. அதை வேறு எதை பேஸ் பண்ணியும் சொல்லலை, ப்ரீவியஸாக இருந்த ஸ்விங்கை இந்த ஸ்விங்கை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம். அதே போல் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் கீழே வந்துகிட்ருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே 23,300க்கு கீழே மார்க்கெட் மேக்ஸிமம் க்ளோஸ் ஆகக்கூடாது. வீக்லி கேண்டிலாக இருந்தாலும் சரி, டே கேண்டிலாக இருந்தாலும் சரி. அதற்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுதான் ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங் மார்க்கெட் இந்த இடத்துல எடுத்திருக்கு. அதை விட்டால் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் எடுத்திருக்கு. 1 hour கேண்டில் படி பார்த்தோன்னா இதுதான் ஸ்விங்காக இருக்குது. இந்த ஸ்விங்கை மார்க்கெட் க்ளோஸ் ஆகி டே கேண்டில் க்ளோஸ்ன்னு கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக நல்லா வீக்னஸ் வரும். அந்த வீக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 23,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 22,900, 23,000 ரேஞ்ச் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இமிடியேட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,400 தான் நாளைக்கு என்ன சப்போர்ட்டு. அதற்கு கீழே வச்சுன்னா 23,200. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 23,600 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,800 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, மார்க்கெட் எந்த லெவலில் திரும்புது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓஐ டேட்டாவோட வீடியோவோட இறுதியில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எல்லாத்துக்குமே பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த 52,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த 52,000 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துகிட்ருக்கு. மார்க்கெட் இப்படியே கீழே வந்துச்சு அப்படின்னா இது ஒரு டபுள் பாட்டம் எடுத்த மாதிரி இருக்குல்ல. இந்த லெவல் சொன்னோம் பார்த்தீங்களா, பேங்க் நிஃப்டி இந்த டபுள் பாட்டம் ரீடெஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சு இந்த சென்டர் ரேஞ்சில் 50,600 அப்படிங்கிற ரேஞ்சில் பட்டுட்டு இப்படி திரும்புதா இல்லை திருப்பி கீழே வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, இப்போதைக்கு இது ஒரு சான்சஸ்ஸு. இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு இமிடியேட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 50,645 அப்படிங்கிற லெவல் தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு பேங்க் நிஃப்டிக்கு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 50,035, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 49,200 இந்த ரேஞ்ச் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 51,546 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 52,000 அப்படிங்கிற ரேஞ்சு தான் ரெசிஸ்டன்ஸு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டாவை நல்லா பார்த்துக்குங்க. நாளைக்கு மார்னிங் எப்படி ஓஐ டேட்டா இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல் உங்களோட ட்ரேடிங் பிளானை பார்த்துக்கோங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கிடையாது, மற்ற நாளுக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. சரிங்களா, சென்செக்ஸ் இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் 78,800. அதுக்கப்புறம் இந்த லெவல் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. நம்மளோட அடுத்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 77,400 சொல்லியிருந்தோம். அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 76,750. இதுதான் நிஃப்டி போல் இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 75,800 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் 77,750. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் இது இனிமேல் வேலையிட்டு கிடையாது. மார்க்கெட் அப்படியே திரும்பினுச்சு அப்படின்னா 78,750 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபின்னிஃப்டி பேங்க் நிஃப்டி போலவே தான் ட்ரேட் ஆகும் நண்பர்களே. சரிங்களா, ஃபின்னிஃப்டி நாளைக்கு எந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஃபின்னிஃப்டிக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் நிஃப்டி ஃபின் சர்வீஸ்
நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ஃபின்னிஃப்டிலாம் பார்க்குறது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த சார்ட்டை வந்து எடுத்தாச்சு. சிஎன்எக்ஸ் ஃபின்னிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி போலவே தான் இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு, அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் இந்த லெவல் தான். 24,600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,130 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு தான் ரெசிஸ்டன்ஸ். 25,300 அப்படிங்கிற லெவல் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போதைக்கு தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸு. ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இதை வந்து பார்த்துக்கோங்க. இதான் நிஃப்டி ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப். நம்ம ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒரு டைம் மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சை வந்து மிட் கேப்பில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சு ஜோனில் தான் வந்து மார்க்கெட் வந்து அகைன் திரும்பியிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போதைக்கு இமிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வந்துச்சு பார்த்திங்களா, 11,760 அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு 12,186. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா ஃபர்தராக மேலே வரும். இமிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 10,800 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 4 லெவல் வந்து நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓஐ டேட்டா வந்து நம்ம பார்த்துடலாம். நிஃப்டி வந்து இப்போ முடிஞ்சிருக்க லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,500 அப்படிங்கிற ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. ஆனால் நியரஸ்ட்டாக எங்கேயுமே சொல்லிக்கிற அளவுக்கு ஓஐ டேட்டா இல்லை. புட் சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு சப்போர்ட்டே பில்ட் ஆகலை. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து விழுந்தாலும் பெரிய அளவுக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலே வந்துச்சுன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 650 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் விழுந்ததுன்னா நல்லாவே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓஐ டேட்டா வந்து இந்த இடத்துல வந்து காமிக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து போய் ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. தென் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பீரியன் இருக்குது. பேங்க் நிஃப்டி இப்போ முடிஞ்சிருக்கிறது 51,200. நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 51,000, 50,500. ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஓஐ டேட்டா வந்து பேங்க் நிஃப்டிலையும் நெஃப்டிலையும் விழுகும் அப்படிங்கிறது தான் வந்து இண்டிமேட் பண்ணுது இப்போதைக்கு காமிக்கிற ஓஐ டேட்டா. அதே போல் ஃபின் நிஃப்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு சப்போர்ட் இல்லை, புட் ரைட்டர்ஸ் இல்லவே இல்லை. மார்க்கெட் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. மிட் கேப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப்பும் வந்து 11,400, 11,300 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மார்க்கெட் விழுந்தாலும் 200 பாயிண்ட் விழுகும் அப்படிங்கிற மாதிரி தான் மிட் கேப்பும் இண்டிகேட் பண்ணுது. ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்லாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 41 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ், 9 ஸ்டாக் தான் பாசிட்டிவ். இதனோட இம்பேக்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு தற்காலிகமான ஏற்றமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிருந்தோம். அதே போல் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 2 ஸ்டாக் தான் பாசிட்டிவ், பாக்கி 10 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. மிட் கேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 ஸ்டாக் தான் பாசிட்டிவ், பாக்கி 34 ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருக்குது மிட் கேப்பில். அடுத்தது ஃபின் நிஃப்டிலையும் அதே போல் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 தான் பாசிட்டிவ், பாக்கி 18 வந்து நெகட்டிவில் இருக்குது. ஓவரால் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள்
வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் 2 விதமான இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அக்சஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி மட்டும் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோ சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுக்குற மோட்டிவேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோ சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.